ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tamizhan. நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ. இன்றைக்கி நம்ம லேயரும் பார்க்க போகிறதில்ல, நம்ம அந்த ஃபோட்டோவும் பார்க்க போகிறதில்ல. இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். எப்படி ப்ரோ நம்மளோட பேர்லேயே நம்ம இந்த தமிழ் மூவியோட ஃபாண்ட்டில் எப்படி நம்மளோட பேரை எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காண்டி தான் நான் இந்த ஒரு அப்ளிகேஷனை தேடி பிடிச்சி கொண்டாந்துருக்கேன். யார் அந்த குட்டி பையன் அப்படின்னு கேட்குறீங்களா? இது எங்கள் அக்கா பையன். வாங்க இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு இது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு முழுக்க ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். அதுக்காண்டி நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொபைல் டேட்டா ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷனில் போனோடனே பார்த்தீங்கன்னா லிங்க் சென்ட் அப்படின்னு ஒரு லோகோ வரும். அது வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அது உள்ளே போயிடும். இப்படி தான் இருக்கும் இதோட அப்ளிகேஷனோட என்டர்ஃபரன்ஸு. நீங்கள் என்ன கேட்டகரியில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. தமிழ் வேணுமா, இல்லை கன்னடா வேணுமா, ஹிந்தி வேணுமா, அந்த மூவி சூஸ் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா நான் தமிழில் போய்ட்டு பிகில் அப்படிங்கிற மூவி நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட நேம் கேட்கும். நீங்கள் அந்த ப்ளீஸ் என்டர் யுவர் நேமை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக கேப்ஸ் பண்ணிடுங்க. நான் முத்து அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்டைல் 1ங்கிறதே கொடுத்துட்டு இங்கே ப்ரிவியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரிவியூவை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவை கிளிக் பண்ண இடத்துல நமக்கு இங்கே முத்துன்னு எழுதியிருக்கு. அடுத்த ஸ்டைலை பார்ப்போம். இப்போ அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஸ்டைல் 2ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரிவியூன்னு இருக்கும். அந்த ப்ரிவியூவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டர் மாதிரி வந்திருக்கும். இதை நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டைல் 3 வச்சுட்டு இங்கே ப்ரிவியூங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டவுன்லோடிங் அப்படின்னு ஃபைல் அப்படின்னு காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் டிபிலையோ இல்லை ஃபேஸ்புக் டிபிலையோ நீங்கள் ஈஸியாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.